சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தமும் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். இக்கராரை செய்தனாலும் அவன் என்ன செய்தான்? துரோகம் செய்தான். கர்த்தருக்கு துரோகம் செய்த நிமித்தமா அவன் என்ன செய்தார்? அவர் செத்து போனான். அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசான்ட்ட கொடுத்துட்டார். ஈசாயின் மகன் தாவீதுக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஆண்டவருக்கு துரோகம் பண்ணால் இந்த கதி தான் வரும். எல்லாருக்குமே இதே மாதிரி தான். என்னது? அக்கிரமம் அநியாயம் பண்ணுறவங்களுக்கு இப்படி தான் நடக்கும். ஆண்டவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. எப்போதும் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அவர் கீழ்ப்படிந்து அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணும். கேட்டால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும். கர்த்தர் தாமே பாதுகாப்பாராக. ஆமென். இல்லையா?